Milk. It's a custom. Oh, you don't trust me, eh? Cheers. Cheers. Well, Okay. I'll take my leave. It's a pleasure doing business with you. இவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டியா? அந்த பூனை செத்து போயிருக்கான். ஏன்டா நம்மளும் அவளை துரோகம் பண்றேன்? நம்பினவனுக்கு தான் துரோகம் பண்ண முடியும். எனக்கும் நம்பிக்கை துரோகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. Yes, yes. Yes, coming. 1 minute. Great man. நான் தான் பேசுறேன். வீட்டை சுத்தி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் நிக்கிறீங்க? உள்ள போய் சேருங்க. என்னையா? யாரும் இல்ல சார். என்னையா? இதான் சார் இருக்கு. சிரிப்பு நிறுத்து. என்ன போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டதா சந்தோஷமா? முட்டாள், உன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கடா. சரி, போட்டோல இருக்கிற முகத்தை கிழிச்சறிஞ்சிட்ட, உன் உடம்புல இருக்கிற தலைய கிள்ளி அறிய போற. பைத்தியக்கார, போலீஸ் கண்ணுல இருந்து நீ நிரந்தரமா தப்பிக்கணும்னா உன்னோட இந்த உருவத்தையே நீ அழிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். மீசை இருக்கட்டும். ஏப்பா, தாடி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்தா ரவுடி மாதிரி இல்ல? ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க சார். ராஜா, சக்கரை கட்டி கொஞ்சம் திரும்ப மூஞ்சி பார்க்கலாம். ஷபாஸ், அடி சக்க ஷோக்கா இருக்குதுடா. போலீஸ்காரன் கூட கண்டுபிடிக்க மாட்டான் உன்ன. இந்த பழைய சிரிப்பு வேணாண்டா. போலீஸ்காரன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். வாய மூடி, ஈ பூந்துற போகுது. தண்ணி அடிக்காதே. தண்ணி அடிச்சா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருவ. இனிமே முடிஞ்ச வரல தண்ணி அடிக்காம இருக்கிறது உனக்கு பெட்டர். சிகரெட்டும் பிடிக்காதே. இனிமே நீ குல்லா போட்டுட்டு இருக்க கூடாது, மத்தவனுக்கு குல்லா போடணும். தலையில இருக்கிறது கழட்டு. குல்லாவ பாட்டா எப்படி? மரியா டாலிங்க, யார கேட்டு பாடின? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாடிட்டேன். எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம்? அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு. தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம். ஆயுள் பூரா? மரியா ஒரு சாதாரண பிக் பாக்கெட். அவ உனக்கு எப்படி எதிரியான? நீ நினைக்கிற மாதிரி நானும் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் தான் நினைச்சேன். ஆனா அவன் எங்க குரூப்புக்கே ஒரு சேலஞ்ச்.
மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன். அப்பவே போயிருந்தா அவ கொண்டது பத்தாம ரகுவையும் கொண்டுட்டாங்க. அந்த கயவாளி கூட்டத்தை கருவறுக்கல. பேரு மரியாதை. ஏண்டா நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவன் என்ன லவ் பண்றா, பட் யூ காண்ட். ஏண்டா நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. யூ ஆர் ரைட். ஆனா மரியாவுக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது எங்க அப்பா. ஓகே மரியா, ஒன்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு ப்ளீஸ். ரஜினி, நம்ம விசிட்டிங் கார்டை காட்டுப்பா. ரைட் யூ ஆர். திரு மதன், திரு ரஜினி, திரு பாலு, திரு நட்ராஜ், திரு முத்தையா எல்லாம் உண்மையான பேர் தான். போலீஸ் கிட்ட சொல்லலாம், ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் விசிட்டிங் கார்டு இருக்கு, யாரும் சத்தம் போடக்கூடாது. ரைட் ரைட். பாலு, உள்ளே போய் ஜாக்பாட் எடுத்து வா, சார் வழி காட்டுவார். சார் தப்பா நினைக்காதீங்க, நாங்க திருடங்க இல்ல. அளவுக்கு மேல பணம் வச்சிருக்கிறவங்க தான் திருடங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மொழிய பாரு, திருட்டு மொழி. मेरा दोस्त, with your permission. Go ahead. Hi, sweetie. No. நீ ஏன் லைன்ல நிக்கிற? நீ ஆடு. டேய், அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். டேய் பாலு, நான் எத்தனை பேர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அத்தனை பேருக்கும் நான் தாலி கட்டி இருந்தா என்ன சுத்தி நூத்துக்கணக்கான மனைவி நின்று இருப்பாங்க. பிரசவ ஆஸ்பத்திரியில நிக்கிற மாதிரி. ஜமீலா, 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 மா ஜமீலா, சலீம் சாப்பிட்டானாமா? ஹுசேன் பாய், இது அநியாயம். உங்க மகளை அவன் கெடுத்து கொண்டிருக்கான். ஒன்று பாருங்களேன். ஜமீலா, 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 மகளே, 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 ஜமீலா. பாருங்க, உங்க மகளை ஒரு அடி போட்டிருக்கான். சலீம், சலீம், மகளே, சலீம், மகளே, மகளே, சலீம், சலீம், மகளே, அடிபட்டுடா மகளே, எப்படா பட்டது, என்னடா நடந்துச்சு சொல்லுடா மகளே. சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். மெக்கானிக் கோபால் இங்கிருந்து வெளியே ஓடுறான். எங்க போறீங்க பாய்? என் குடும்பத்தை அழிச்சவனை வெட்டி போட பாரு. வேண்டாம் பாய், அவனை போலீஸை பிடிச்சு கொடுப்போம். ஜெயில இருந்து பாலு தப்பிச்சு வந்துட்டான். உடனே உன்னை அழைச்சிட்டு நிஜமாவா? நிஜமா தான். சரி வாங்க போலாம். பாலு எங்கே? உள்ள இருக்கான். பாலு, பாலு. கமான். பாலு எங்கே? பாலு ஜெயில. அப்பா, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வர சொன்ன? அத நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? அறியாத வயசா, புரியாத பருவமா? ரஜினி, அதான் ரஜினி ஸ்டைல். என்ன விடு ரஜினி, என்ன விடு. ரஜினி, என்ன விடு, விடு. என்ன விடு. கில்லாடி. ரஜினி, ப்ளீஸ் ரஜினி, வேண்டாம். என்னடி திமிர்ற? என்னடி என்கிட்ட வந்து காட்டுறியா?
கூடவே இருப்பான ரஜினி. தெரியாது. தெரியாது? சுட்டு தள்ளிடுவேன். சொல்ல போறியா இல்லையா? மதன், சார், இப்ப நான் யாருன்னு புரியுதா? இதனால உங்க ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சேன். என்னுடைய நண்பர்கள் தான் என்னோட குடும்பம். இவங்களை காட்டி கொடுக்கிறவன் நான் இல்லை. நண்பர்களுக்கு விரோதியா, உங்களுக்கு நண்பனா? நான் போட்ட வேஷம் எப்படி? என் பேரு மதன். எஸ்பி சார், உங்க கோட்டைக்குள்ளேயே புகுந்து உங்க முகத்திலே கரிய பூச்சிட்டேன் பாத்தீங்களா? எஸ்பி சார், இத்தனை நாளா எங்களை கட்டி போட பாத்தீங்க, இப்ப உங்களையே கட்டி போட்டுட்டோம் பாத்தீங்களா? You fool. மதன், என்ன ஏமாத்திட்டே நினைக்காத. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன்னை பழி வாங்காம விடா. எஸ்பி சார், உங்களுக்கு வயசாயிடுச்சு. அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போறீங்க. எதுக்காக வீணா உடம்பு அலட்டிக்கிறீங்க? டேக் இட் ஈஸி. மதன், ரத்தத்தை தொடச்சுக்கோ. தேங்க்யூ. நட்ராஜ், நம்ம உடனே போய் ரஜினியை பார்க்கலாம். எஸ், போலாம். சரி, இப்ப நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? ரஜினி இங்க இருக்கா? ரஜினி இங்கே இல்ல, ரஜினியோட பேங்க் இருக்கு, எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கான். இத வந்து இவன் இங்க வந்தான். இந்த பைத்தியக்கார பையில பார்த்து நீ ஏன் பயப்படுற? போய் எடுத்துட்டு வா. போலாம். ஆமா, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? இவ்வளவு மூலம் நாங்க சம்பாதிச்ச பணம், அதுக்கு மேல பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்? வெளிநாட்டுக்கு போறதுக்கு. வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் இருந்தா மட்டும் போதாதுடா, இந்த ஐயரை தாண்டி போறதுக்கு உங்களுக்கு தில்லு வேணும்டா. சார், ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத். ரோஹித் பயலே, இந்த மாதிரி காரியம் செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. உன்னை கண்டமா வெட்டி இந்த காளிக்கு பலி கொடுக்கிற என் பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இல்லடா. சார், சும்மா குதிக்காதீங்க. என்னடா இத்தனூண்ட காட்டி மிரட்டுற? ஆத்துக்கூடா இந்த பெரிய நீளம் டபுள் பேரல் கன்னுடா. இந்த காலத்து பசங்களே இப்படிதான், 3 அடியில அவுட். அந்த காலத்து அரிசிடா இது. வேற யாரா?
உனக்கு என்ன தெரியுதாடா? தெரியுதுப்பா. பாலு. ஓடிட்டாளா? யார பார்த்து தேடுறீங்க? உங்களுக்கு என்ன பாதை நடந்துச்சு? என் மனைவியும் இதே இடத்துலதான் தற்கொலை பண்ணிட்டா. யாருப்பா அவங்க? நான் தெரிஞ்சுக்கணும். அவளை நீ தெரிஞ்சுக்கிறத விட நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியே, அது ஒண்ணு போதும்டா. நோக்கு சுய புத்தி வந்துடுத்து. காளியம்மன் நம்ம குடும்பத்துக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விவரத்தை நான் சொல்லுவோம். வாடா. மதன், what a surprise. आओ मेरा दोस्त. ரஜினி, ரஜினி, என்ன மன்னிச்சிரு. ரஜினி, உனக்கு தெரியுமா மதன் இத்தனை நாளா போலீஸுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான். அதாவது எஸ்பி அடிச்சு கட்டி போட்டுட்டு என் கூட வந்திருக்கான். ஃபேண்டாஸ்டிக். இத்தனை நாளா நாம தான் அவனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இவனை நீ இப்போதான் கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமா, இவன் போட்ட வேஷத்தை நம்பிக்கை கூட்டிட்டு வந்து என்னை காட்டி கொடுத்துட்டேன். உன்னுடைய ராஜதந்திரத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். உன்னை போல அறிவாளியை இனிமேலும் விட்டு வைக்கிறது என்னை போல அறிவாளிக்கு நல்லதில்லை. அதுதான் ரஜினி. ரஜினி, டோன்ட் கோ. இதுதான் மதன் ஸ்டைல். ரஜினி, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தான் நம்ம குருக்ஷேத்திர யுத்தத்தோட கடைசி நாள், 18வது நாள். இந்த பொட்டியில நிறைய பணம் இருக்கு. இந்த ராஜா பார்த்து
தம்பி கண்ணு ஒண்ணும் தெரியல. தம்பி தாத்தா என்ன தாத்தா பாவம் கம்பியில விழுந்து கண்ணு ரெண்டு இவருக்கு அடிபட்டிருக்கு பார்க்க முடியலப்பா. அல்லா அவரை காப்பாத்தல்ல. அவரு என்ன மாதிரி கண்ணு தெரியாம கஷ்டப்பட வேண்டாம். தாத்தா அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போ. தம்பி தம்பி எனக்காக இவ்வளவு பரிதாபப்படுறிய? யார் தம்பி? ரஜினி, இந்த பையன் யாரு தெரியுமா? ஹுசைன் பாயோட மகன். உன்னால கண்ணை இழந்தவன். அவன் உனக்காக பரிதாபப்படுறான். இதை விட பெரிய தண்டனை உனக்கு வேணாம். தம்பி 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 என் முகத்துல காரி துப்பு. உன் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்காக இப்ப கண்ணை இழந்து நான் தெருவுக்கு வந்துட்டேன். ரஜினி, நீ தெருவுக்கு வரல, சலீம் கும்பிடுற தெய்வத்தோட சன்னதியில் அடிபட்டு கிடக்குற. தோஸ்த், நான் முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ கொடுந்தா இருந்த, இப்போ கண்ணு போறதுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிருக்க. வேற தோஸ்த், என்ன போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு சந்தோஷமா வர்ற. ஆச்சரியப்படாத, இதுதான் மனுஷனா மாறிட்ட ரஜினியோட ஸ்டைல். ரஜினி, இப்பதான் நீ என்னோட உண்மையான தோஸ்த். அவோ மேரா தோஸ்த். லெட்ஸ் கோ டு தி போலீஸ்.